கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சோஸ்திரங்களையும் நல்வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்கிறேன். இந்த நாளிலே நாம் வெளிப்படுத்துதல் 19ஆம் அதிகாரத்திலே 3வது வசனத்திலிருந்து நாம் 10ஆம் வசனம் வரை நாம் பார்க்க போகிறோம். இந்த வசனம் நமக்கு என்ன கற்றுத்தரப்போகிறது என்பதை குறித்து பார்க்க போகிறோம். மறுபடியும் அவர்கள் அல்லேலூயா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவளுடைய புகை என்றென்றைக்கும் எழும்புகிறது என்றார்கள். 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் வணக்கமாய் விழுந்து ஆமேன் அல்லேலூயா என்று சொல்லி சிங்காசனத்தின் மேல் விட்டிருக்கும் தேவனை தொழுந்து கொண்டார்கள். மேலும் தமது தேவனுடைய ஊழியக்காரரே, அவருக்கு பயப்படுகிற சிறியோரும் பெரியோருமானவர்களே, நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள் என்று ஒரு சத்தம் சிங்காசனத்திலிருந்து பிறந்தது. அப்பொழுது திரளான ஜனங்கள் இடும் ஆரவாரம் போலவும் பெருவெள்ள இரைச்சல் போலவும் பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் உண்டாகி, அல்லேலூயா, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜ்யபாரம் பண்ணுகிறார். நாம் சந்தோஷப்பட்டு கலிகூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடத்துவோம். ஆட்டுக்குட்டியாரனுடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமுள்ள மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. பின்னும் அவள் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்றான். மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்றும் என்னுடனே சொன்னான். அப்பொழுது அவனை வணங்கும்படி அவனுடைய பாதத்தில் விழுந்தேன். அவன் என்னை நோக்கி, இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடு இயேசுவை குறித்து சாட்சியிட்ட உன் சகோதரனும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன். தேவனை தொழுதுகொள், இயேசுவை பற்றிய சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியாய் இருக்கிறது என்றான். ஆமென். இந்த வசனம் நமக்கு இந்த நாளிலே நமக்கு என்ன கற்றுத்தரப்போகிறது என்றால், இந்த வெளிப்படுத்துதல் 19ஆம் அதிகாரத்திலே நாம் இங்கே 18ஆம் அதிகாரத்திலிருந்து 19ஆம் அதிகாரம் 3வது வசனம் வரை நாம் இங்கே பார்க்கும்போது, இங்கே மகாவேசியுடைய அழிவு நியாயத்தீர்ப்பை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். அவளுடைய புகையானது என்றென்றைக்கும் எழும்புகிறது என்று அங்கு பாடுகிறார்கள். இப்பொழுது 24 மூப்பர்கள் அங்கே 4 ஜீவன்களுக்கு மத்தியிலே அவர்கள் வணக்கமாய் அங்கே விழுந்து தேவனை அங்கே ஆமேன் அல்லேலூயா என்று அங்கே ஆர்ப்பரிக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இங்கே சிங்காசனத்தின் மேலே வீட்டிருக்கின்ற தேவனை அங்கே தொழுது கொள்கிறார்கள். நம் தேவனுக்கு பயப்படுகிற சிறியோரும் பெரியோர்களும் அவரை துதியுங்கள் என்று அவர்கள் ஒரு சத்தம் சிங்காசனத்திலிருந்து அங்கு வருகிற காரியத்தை நாம் அங்கே பார்க்கிறோம். இப்பொழுது அந்த சத்தமானது ஒரு திரளான ஜனங்கள் ஆரவாரம் செய்கின்றதைப் போலவும் ஒரு பெருவெள்ள இரைச்சலைப் போலவும் அங்கே பலத்த ஒரு இடிமுழக்கமாகவும் ஒரு சத்தம் உண்டாகி அல்லேலூயா அல்லேலூயா என்று தேவனை அங்கே மகிமைப்படுத்தக்கூடிய காரியத்தை நாம் பார்க்கிறோம். அந்த அல்லேலூயா என்பதற்கு திரளான அந்த வார்த்தையினுடைய பொருள் அங்கே தேவனுடைய மகிமை உண்டாகட்டும் என்று அங்கு அவர்கள் சொல்லுகிறார்கள். சர்ம உள்ள தேவன் அங்கே ராஜ்யபாரம் பண்ண போகிறார் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். இப்பொழுது நாம் சந்தோஷப்பட்டு கலிகூறுவோம் என்று அங்கு துதி செலுத்த கடத்துவோம் என்று அங்கு சொல்லுகிறார்கள். இப்படியாய் அவர்கள் சொல்லி கொண்டு இருக்கும்போது ஆண்டவருடைய கல்யாணம், ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் அங்கே வந்தது என்று அங்கு பார்க்கிறோம். இந்த லேம்ப் மேரேஜ், அந்த ஆட்டுக்குட்டியானவருடைய மேரேஜ் திருமணமானது அங்கே கல்யாணமானது அங்கே வந்தது என்று நாம் பார்க்கிறோம். இப்பொழுது இந்த கல்யாணத்திற்கான அவளுடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினவளாக அங்கே இருக்கிறாள் என்று சொல்ல கேட்டேன். இங்கே ஒரு ரகசியம் நமக்கு அங்கு சொல்லப்படுகிறது. அங்கே ஒரு மணவாளன் இருக்கிறார். அவர் ஆட்டுக்குட்டியானவருடைய திருமணம் அங்கே வருகிறது. அந்த திருமணத்திற்கு அவளுடைய மனைவியானவள் அங்கே ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறாள் என்று அங்கே சொல்லப்படுகிறது. இங்கு ஒரு மணவாட்டி அங்கே ஆயத்தம் பண்ணப்படுகிறாள். அந்த மணவாட்டி எந்த சபையின் மூலமாக ஆயத்தம் பண்ணப்படுகிறாள்? இந்த முத்திரை உடைப்புக்கு பின்பாக ஒரு சபை அங்கே கொடுக்கப்படுகிறது. அந்த 7வது சபையின் நிமித்தமாக ஒரு செய்தி அங்கே புறப்பட்டு வருகிறது. அந்த செய்தியை விசுவாசித்து அந்த செய்தியின் வழியாக புறப்பட்டு செல்லக்கூடிய ஒரு கூட்டம் அங்கே ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணத்திலே அங்கே பிரவேசிக்க போகிறது என்று நாம் பார்க்கிறோம். இப்பொழுது ஒரு வெட்டிங் சப்பல் அங்கே ஒன்று நடக்கப் போகிறது என்று நமக்கு வேதம் அங்கே சொல்லுகிறது. அந்த கல்யாணத்திற்கு மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று அங்கே சொல்லப்படுகிறது. இப்பொழுது அவள் மணவாட்டி என்று அங்கே நாம் பார்க்கிறோம். இது ஒரு ஊழியம், சிறப்பான ஒரு ஊழியத்தை நாம் இங்கே
இந்த வெளிப்படுத்துதல் 19ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். ஒரு மணவாட்டி என்ற ஊழியத்தை பார்க்கிறோம். மணவாட்டிகள் அல்ல, மணவாட்டி. உலகமே அனைத்திலும் அங்கே ஒரு மணவாட்டி, ஒரு சத்தம் அங்கே புறப்பட்டு போகிறது. அந்த செய்தி அவளுக்கு செல்கிறது. அந்த செய்தி நிமித்தமாய் அவள் சபையாக அங்கே தெரிந்து கொள்ளப்படுகிறாள். அவள் தெரிந்து கொள்ளப்பட்ட பிறகு அந்த வார்த்தையோடு நின்று ஒரு பாகமாக நின்று அவள் சபையை எடுக்கப்படும் நாளிலே அங்கே தேவனோடு அங்கே சென்று இவள் ஆட்டுக்குட்டியான கல்யாணத்திற்குள்ளே அங்கே பிரவேசிக்கப்படுகிறாள் என்று இங்கே வேதம் நமக்கு இந்த இடத்திலே சொல்லிக் கொடுக்கிறது. இப்படிப்பட்ட இந்த மணவாட்டிக்கு ஆண்டவர் அங்கே சுத்தமும் பிரகாசமுள்ள ஒரு மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அங்கே அளிக்கப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். அந்த ஒரு மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே என்று அங்கு சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு ரகசியத்தை அங்கே ஆண்டவர் அங்கே மணவாளன் மணவாட்டி என்று நாம் அங்கே பார்க்கிறோம். இந்த பரலோகத்திலே வசிக்கக்கூடிய மணவாளனும் மணவாட்டியும் வசிக்கக்கூடிய இடம் அங்கே இருக்கிறது. இந்த மணவாட்டியோடைய மரம் இங்கே இப்பொழுது திருப்பி கொடுக்கப்படுகிறது. இந்த மணவாட்டியானவள் அவள் திரும்ப எடுத்துக்கொள்ளப்பட்டு சபையாய் அங்கே செல்கிறாள். இப்பொழுது இந்த மணவாளனுடன் அங்கே சிங்காசனத்திலே அமரக்கூடிய ஒரு வாய்ப்பினை இந்த 7வது சபையாகிய இந்த லவோதிக்கியா சபையில் அங்கே ஒரு மணவாட்டி தனியாக தெரிந்து கொள்ளப்படுகிறாள் என்று நாம் பார்க்கிறோம். இந்த செய்தி உலகமெல்லாம் அங்கே புறப்பட்டு போகிறது. இவர்களுக்குத்தான் முத்திரை உடைக்கப்படுகிறது. இந்த முத்திரையின் ரகசியம் அவர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்படுகிறது. இந்த மணவாட்டியானவள் உபத்திரத்திற்கு முன்பே அங்கே கொண்டு செல்லப்பட போகிறாள் என்று நாம் அங்கே பார்க்கிறோம். இப்பொழுது 1வது மணவாட்டியானவள் ஏவாள் அங்கே தன்னுடைய வஸ்திரத்தை இழந்து போனாள். ஆவிக்குரிய வஸ்திரத்தை இழந்து போனாள். அவளுக்குள்ள ஆவிக்குரிய திரையை ஆண்டவர் அங்கே ஏதேன் தோட்டத்திலே மூலப்பாவமானது அகற்றி போட்டது என்று நாம் அங்கே பார்க்கிறோம். இந்த 2வது மணவாட்டிக்கு இங்கே மெல்லிய வஸ்திரத்தை கொடுத்து அவளை ஒரு ஹோலி ஸ்பிரிட், ஹோலிவே, ஒரு ஆவிக்குரிய திரையின் மூலமாக மூடி அது சரியாக இப்பொழுது மணவாளனிடத்திலே அங்கே கொடுக்கப்படுகிறது என்று நாம் அங்கே பார்க்கிறோம். வெளிப்படுத்துதலை நாம் பார்க்கும்போது இது சரியாக மத்தேயு 25ஆம் அதிகாரத்திலே பார்க்கும்போது இந்த புத்தியுள்ள கன்னிகைகளுக்கு ஒப்பாக இந்த மணவாட்டியை நாம் சொல்ல முடியும். மணவாளன் வரக்கூடிய நேரத்தை அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர் வருகிற நேரம் நடுராத்திரியாக இருக்கும்போது தன்னை ஆயத்தப்படுத்தினாள் மணவாட்டி. அதே போல இந்த மணவாட்டியானவள் மணவாளன் வருகைக்கு தன்னை ஆயத்தப்படுத்தி இவள் அந்த கல்யாண நாளிலே அங்கே சென்றடைகிறாள் என்று நாம் பார்க்கிறோம். ஒரு மேரேஜ் வெட்டிங் செப்பல் அங்கே ஒன்று இந்த பூமியிலே நடக்கப் போகிறது. அது மணவாளனுக்கும் மணவாட்டிக்கும் இடையே நடக்கப் போகிறது என்று நாம் அங்கே பார்க்கிறோம். அந்த மெல்லிய வஸ்திரம் தரித்திராத எவரும் அந்த ஆட்டுக்குட்டியாரனுடைய கல்யாணத்திலே பிரவேசிக்க முடியாது. அதை தான் அங்கே வேதம் நமக்கு மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் அங்கே சொல்லிக் கொடுக்கிறது. அங்கே ஒருவித கூட்டங்கள் அங்கே கைவிடப்படுகிறது. புத்தியில்லாத கன்னிகைகள், அவர்களிடத்தில் எண்ணெய் இல்லை, பரிசுத்தம் இல்லை. அந்த பரிசுத்தத்தை பெறுவதற்காக அவர்கள் போகிற போது அங்கே மணவாளன் வருகிறார். புத்தியுள்ள கன்னிகைகள், பரிசுத்த என்ற எண்ணெயை வைத்திருக்கிறவர்கள், அவர்கள் வரும்போது அவருடன் சென்று விடுகிறார்கள். இப்பொழுது கல்யாண கதவு, வீட்டின் கதவு அடைக்கப்படுகிறது என்று நாம் அங்கே பார்க்கிறோம். அதை போலத்தான் இப்பொழுது இந்த சம்பவமானது அங்கே நடைபெறப் போகிறது. ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணத்தில் பிரவேசிக்கக்கூடியவர்கள் புத்தியுள்ள கன்னிகைகள், அவளே மணவாட்டி, அவளே சபை என்று சொல்ல முடியும். இந்த கல்யாண விருந்திற்குள்ளே பிரவேசிக்க முடியாதவர்கள், அவர்கள் உபத்திரத்தின் வழியாக, அவர்கள் புத்தியுள்ளாத கன்னிகைகளாக அவர்கள் அந்த 6ஆம் முத்திரையின் முடிவிலே அவர்கள் பிரவேசிக்கப் போகிறார்கள் என்று நாம் சொல்ல முடியும். இப்படி ஒரு ரகசியத்தை இந்த 19ஆம் அதிகாரத்திலே நாம் இந்த காரியத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். இப்படிப்பட்ட இந்த காரியத்தை இந்த தூதனானவன் இப்பொழுது யோவானுக்கு அங்கே வெளிப்படுத்துகிறான். இந்த யோவானுக்கு இந்த ரகசியத்தை அங்கே சொல்லும்போது இந்த யோவானானவன் அங்கே என்ன செய்கிறான் என்றால், அப்பொழுது அவனை வணங்கும்படிக்கு அவனுடைய பாதத்திலே நான் விழுந்தேன் என்று சொல்லுகிறான். அவன் என்னை நோக்கி, இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடு இயேசுவை குறித்து சாட்சியிட்ட உன்னோட சகோதரர்களுடைய நானும் ஒரு ஊழியக்காரன் என்று சொல்லுகிறான். தேவனை தொழுதுகொள், இயேசுவை பற்றிய சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியாக அங்கே இருக்கிறது என்று இந்த வெளிப்படுத்துதல் புத்தகத்திலே நாம் பார்க்கிறோம். முழுமையாக இந்த வெளிப்படுத்துதல் புத்தகமானது இயேசு கிறிஸ்துவனுடைய தீர்க்க தரிசனத்தின் ஆவியை அங்கே விரிவாக சொல்லுகிறது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்ற 3 ஆள் தத்துவத்தை அங்கே விவரித்து சரியாக அங்கே சொல்லுகிறது.
இந்த பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி, இந்த மூன்றையுடைய பரிமாணம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறது என்று அங்கு சொல்லுகிறது. எனவே தான் ஆங்கில வேதாகமத்திலே நாம் அங்கே பார்க்கும்போது இது இயேசு கிறிஸ்துவை பற்றிய வெளிப்படுத்துதல் என்ற புத்தகத்தை நாம் பார்க்கலாம். ஜீசஸ் கிறிஸ்ட், த ரெவலேஷன் ஆஃப் த ஜீசஸ் கிறிஸ்ட் என்று அங்கே ஆங்கில புத்தகத்திலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே வெளிப்பாடு ஆனது அங்கே யெகோவாவாக வந்த தேவன், அக்னிஸ்தம்பமாக வந்த தேவன், மேகஸ்தம்பமாக வந்த தேவன் இப்பொழுது ஒரு குமாரனாக இயேசு கிறிஸ்துவாக சரீரத்திலே மாம்சத்திலே நமக்கு வெளிப்பட்டு அவர் பரிசுத்த ஆவியாக நமக்கு கொடுக்கப்பட்டு சபை காலங்களிலே அவர் தேவ குமாரனாக நமக்குள்ளே வாசம் செய்து இப்பொழுது நமக்கு இரண்டாம் வருகைக்கு முன்பாக நமக்கு எடுத்து செல்லும்படியாய் அவர் நம்மளோடு வாசம் செய்து கொண்டிருக்கிறார் என்று இங்கே நம்ம சொல்ல முடியும். இந்த மூன்று தெய்வங்கள் அல்ல, திரித்துவத்தை பற்றி நம்ம சொல்லவில்லை. திரித்துவம் என்பது அது யெசபேலுடைய மார்க்கம், மகாவேசியின் போதனைகள் என்று நாம் பார்க்கிறோம். இந்த பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி மூன்றுமே ஒரு தத்துவத்திலே அங்கே நாம் பார்க்கிறோம். அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே அங்கே பரிபூரணப்பட்டிருக்கிறது. இதுதான் இந்த வெளிப்படுத்துதல் புத்தகம் நமக்கு விரிவாக அங்கே சொல்லிக் கொடுக்கிறது. இந்த ரகசியத்தை இந்த யோவானுக்கு அந்த தூதனானவன் சொல்லும்போது இப்பொழுது அவனுடைய பாதத்திலே விழுந்தேன் என்று அங்கு சொல்லுகிறான். அப்பொழுது இந்த தூதனானவன் இங்கே என்ன சொல்லுகிறான் என்றால், இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடு இயேசுவை குறித்து சாட்சியிட்ட உன் சகோதரனோடு கூட நானும் ஒரு ஊழியக்காரன். தேவனை தொழுதுகொள், இயேசுவை பற்றிய சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியாக இருக்கிறது என்று அங்கு சொல்லுகிறான். ஒரு ரகசியத்தை இங்கே நாம் பார்க்கிறோம். அது இயேசு கிறிஸ்துவுடைய தீர்க்க தரிசனத்தை குறித்து அங்கே இந்த தூதனானவன் யோவானுக்கு அங்கே வெளிப்படுத்துகிறான் என்று நாம் பார்க்கிறோம். இந்த யோவானானவன் சரீரப்பிரகாரமாக இயேசு கிறிஸ்துவோடு அந்த ஊழியங்காலங்களிலே அந்த 3 வருடம் கூட இருந்து ஊழியம் செய்தவன். இயேசு கிறிஸ்துவோடு அந்த சிலுவை மரணத்தை பார்த்து உயிர்த்தெழுந்ததை சந்தித்தவன். இப்பொழுது இவனுக்கே ஒரு குழப்பம் அங்கே உண்டாகிறது. இப்பொழுது இந்த வெளிப்படுத்துதல் புத்தகத்தை எழுதும்போது இந்த தீர்க்க தரிசன பார்வையோடு பார்க்கும்போது அவன் அங்கே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியினுடைய பரிபூரணத்தை அங்கே உணர்ந்து கொள்கிறான் என்று நாம் தெளிவாக சொல்ல முடியும். இப்படிப்பட்ட ஒரு ரகசியத்தை இந்த 19ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். இந்த தத்துவத்தை தான் இந்த மணவாட்டியானவள் அங்கே கைக்கொள்கிறாள். அவள் சபையாக அங்கே எடுத்துக்கொள்ளப்படுகிறாள். அவள் உபத்திரத்திற்கு முன்பாக செல்கிறாள் என்று இங்கே வேதம் நமக்கு அங்கே சொல்லுகிறது. அவளே ஆட்டுக்குட்டியார்களுடைய கல்யாணத்துக்குள்ளே அங்கே பிரவேசிக்கிறாள். அவளுக்கே மெல்லிய வஸ்திரம் கொடுக்கப்படுகிறது. அவளே தன்னை மனைவியாக ஆயத்தம் பண்ணினாள் என்று அங்கே சொல்ல கேட்டேன் என்று நாம் அங்கே பார்க்கிறோம். இது ஒரு பெரிய ரகசியம். இந்த மணவாளனுக்கும் மணவாட்டிக்கும் இடையே உள்ள ஒரு ஊழியம் அங்கே நாம் பார்க்கிறோம். ஒரு செய்தி இங்கே உலகத்தில் இருக்கிறது. அந்த மணவாட்டியுடைய செய்தி அந்த வழியாக அங்கே போகும்போது அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இந்த மணவாட்டியானவள் அங்கே ஒரு எலெக்டட் பீப்புளாக நாம் பார்க்கிறோம். தெரிந்து கொள்ளப்பட்டவளாக அங்கே பார்க்கிறோம். அவள் முன்குறிக்கப்பட்டவளாக நாம் பார்க்கிறோம். இப்படியெல்லாம் இந்த வசனமானது நமக்கு இங்கே ஒரு ரகசியத்தை கற்றுத்தருகிறது. அடுத்ததாக வரக்கூடிய காரியங்களை நாம் வரக்கூடிய நாட்களிலே நாம் பார்ப்போம். இந்த காரியங்கள் நமக்கு ஆட்டுக்குட்டியினுடைய கல்யாணத்திலே பிரவேசிக்கக்கூடிய மனைவியானவள் யார், மணவாட்டியானவள் யார், ஒரு ஊழியம், மணவாட்டியுடைய ஊழியம் இந்த பூமியிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஊழியம் எப்படியெல்லாம் அங்கே செல்கிறது, இந்த யோவானானவன் அங்கே ஒரு இயேசு கிறிஸ்துவுடைய தீர்க்க தரிசன ஆவியை குறித்து எப்படி பேசுகிறான் என்பதை குறித்து நாம் பார்த்திருக்கிறோம். அடுத்ததாக கீழ்கண்ட வசனங்களை நாம் பார்த்து வரக்கூடிய நாட்களிலே ஆராய்ச்சி செய்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.